வணக்கம், என் உயிரே செல்லம்மா. கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். அபியை அணைத்து அவள் இதழில் தன் இதழ் பதித்திருந்தான் வசந்த். அபியோ அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் விலகி செல்ல, முதலில் அவளை முறைத்தவன் பின் விடுவேனா என்று விரட்டிச் சென்றான். நகர்ந்து நகர்ந்து சென்று கதவோரம் நின்றவளை தன் கரங்களை அவளுக்கு இருபுறமும் வைத்து நகர முடியாமல் சிறை செய்தவன், எதுக்கு இப்போ என்கிட்ட இருந்து தள்ளி தள்ளி போற அபி? நீ எங்கே போனாலும் நான் இன்னைக்கு உன்னை விடுறதா இல்லை என்று தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்து அவளை பார்த்து சொன்னான் வசந்த். அவனிடம் விஷயத்தை சொல்லவும் முடியாமல் சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் தவித்து போனாள் அபி. இது அவளுக்கோ வேதனைதான். வசந்தும் வேணி போலதான் ஒவ்வொரு முறை அவள் கூறும்போதும் ஆசையாக காத்திருந்தான். குழந்தையை பற்றி அதிகம் பேசினான், கனவு கண்டான். அடுத்த சில நாட்களிலேயே எதிர்பார்த்தது போல ஒன்றும் இல்லை என்றதும் முகம் வாடி போனான். அவன் அந்த ஏமாற்றத்தை பெரிதாக அபியிடம் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அவனுக்கும் அந்த ஏக்கம் இருக்கத்தான் செய்தது. வசந்த், சொன்னா கேளுங்க, நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா அப்புறம் நான் வெளியில் போய் படுத்துக்குவேன் என்று அவள் கதவை திறக்க முயல, கண்கள் சிவக்க அவளை முறைத்து கொண்டே நின்ற வசந்த் அவள் கையை பிடித்து இழுத்து வந்து அறைக்கு வெளியில் விட்டான். உள்ளே சென்று அவள் தலையணையையும் போர்வையையும் வெளியில் தூக்கி வீசிவிட்டு, இந்தடி, நீ வெளியிலேயே படு. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சு வருவாங்க. உன்னை பார்த்துட்டு நீ ஏமா இங்கே வந்து படுத்திருக்கேன்னு கேட்பாங்க. அப்படி அவங்க கேட்டாங்கன்னா என் புருஷனோட எனக்கு ஒன்றா ரூமில் இருக்க பிடிக்கலாத்த, அதனால தான் வெளியில் வந்து படுத்திருக்கேன்னு சொல்லு, சரியா? கேட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க என்று சொல்லிவிட்டு கதவை லாக் செய்து கொண்டான் வசந்த். ஐயோ கடவுளே, இவர் என்ன இவ்வளோ கோபப்படுறாரு? நான் ரூமுக்கு வெளியே இப்படி வந்து நிற்கிறத அத்தை மட்டும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், நான் செத்தேன் என்று போர்வையையும் தலையணையும் தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக்கி பிடித்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தவள் வேணி தூங்கிவிட்டாரா என்று பார்ப்பதற்காக அவர் அறை பக்கமாக சென்று மெதுவாக எட்டி பார்த்தாள். அவரோ அறை கட்டிலில் சாய்ந்தபடி தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு பழைய படத்தை பார்த்து கொண்டு தூங்காமல் உட்கார்ந்திருந்தார். அத்தை இன்னும் தூங்கல போல இருக்கே, நான் வெளியே நிற்கிறத பார்த்தா அவ்வளோதான், இவங்களை சமாளிக்கிறதுக்கு வசந்தே பரவாயில்ல என்று யோசித்து கொண்டே நின்றவள் வேணி தண்ணீர் எடுப்பதற்காக சமையல் அறைக்கு வரவும் அங்கு இருந்த தூணின் பின்னால் ஒளிந்து நின்று கொண்டாள். வேணி தண்ணீரை எடுத்து கொண்டு அறைக்குள் சென்றதும், முதல்ல ரூம்குள்ளே போகணும், வசந்த் கிட்ட எப்படியாவது பேசி சமாளிக்கலாம் என்று நினைத்து கொண்டே அபி அறை கதவை தட்டினாள். வசந்த், ப்ளீஸ் கதவை தரங்க. அவனிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே அவன் கோபம் இன்னும் குறையவில்லை என்பது அவளுக்கு புரிந்தது. சத்தமாக கதவை தட்டினாள். அது வேணியின் காதில் விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே மிக மென்மையான குரலில் வசந்தை அழைத்தாள். 10 நிமிடம் அவளை வெளியில் காக்க வைத்தவன் பிறகு வந்து கதவை திறந்து விட்டு உள்ளே சென்று அவளுக்கு முதுகு காட்டி படுத்து கொண்டான். வசந்த் தூங்கவில்லை என்பது அபிக்கு நன்றாகவே தெரிந்தது. தன் தலையணையும் போர்வையையும் அவளிடத்தில் வைத்து யோசனையாக கட்டிலில் அமர்ந்தாள். திரும்பி ஒரு முறை வசந்தை பார்த்தவள். வசந்த் என்று மெதுவாக அழைக்க அவனோ பதில் எதுவும் பேசவில்லை. வசந்த், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், தயவு செஞ்சு கோபப்படுறதை விட்டுட்டு என்னன்னு கேளுங்க என்று அபி கோர்வையாக பேச, திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தவன் எழுந்து உட்கார்ந்தான். இதை உன்னால் அப்பவே செய்ய முடியலையா? உன் முகமே சரியில்லை, என்ன பிரச்சனைன்னு எத்தனை வாட்டி கேட்டேன், வாயை திறந்து ஏதாவது சொன்னியா? பக்கத்தில் வராதன்னு சொல்கிற. இதே நான் சொல்லியிருந்தா உன் தம்பியை கூப்பிட்டு பஞ்சாயத்தை கூட்டியிருப்ப. அவன் கோபம் குறையாமல் அபியை திட்டிக் கொண்டிருக்க நொடி பொழுதில் அவள் கண்கள் கலங்கி கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. திடீரென்று அவள் அழுவதை பார்த்ததும் பதறிவிட்டான் வசந்த். ஏய், எதுக்கு இப்போ அலற? அபியின் அருகில் நகர்ந்து உட்கார்ந்து அவள் கைகளை ஆதரவாய் பிடித்து கொண்டவன், என்னம்மா பிரச்சனை உனக்கு? ஒரு மாதிரியாவே இருக்க, என்னன்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிற, திட்டினா இப்படி உட்காந்து அலற. உன் கஷ்டம் என்னன்னு என்கிட்டையும் சொன்னேன்னா நானும் உன்னோட சேர்ந்து கவலைப்படுவேன்ல என்று அவள் கண்ணீரை துடைத்து விட்டு கொண்டே கேட்டவனின் தோளில் பாகாய் சாய்ந்து கொண்டவள் வேதனையில் விசும்பி கொண்டிருக்க, அவள் அழுது முடிக்கட்டும் என்று அவளை ஆதரவாய் அணைத்து அவள் முதுகை வருடி கொடுத்து பொறுமையாய் காத்திருந்தான் வசந்த். அழுது முடித்து ஒரு பெரிய பெருமூச்சுடன் தன்னை ஆசுபாசப்படுத்தி கொண்ட அபி அவன் தோளில் புதைந்திருந்த தன் முகத்தை உயர்த்தி அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவனோ, என்னம்மா ஆச்சு, இப்பவாது சொல்றியா என்று கனிவான குரலில் கேட்க, வசந்த், ரதி கர்ப்பமானது தேவாக்கு எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? நமக்கு அந்த சந்தோஷம் எப்போ கிடைக்கும்? நமக்கு குழந்தை எப்போ கிடைக்கும்? எனக்கும் குழந்தை வேணும். அவளே ஒரு குழந்தையாகி ஏக்கமாய் கேட்க,
இதுதான் உன் பிரச்சனையா என்றவன் வா என்று தன் இரு கைகளையும் நீட்டி அவளை இறுக கட்டி கொண்டான். பைத்தியம், உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இதை நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு. கடவுள் கண்டிப்பா நமக்கு ஒரு குழந்தைய கொடுப்பாரு. அது வரைக்கும் உன்னால பொறுமையா இருக்க முடியாதா? கண்டதையும் நினைச்சு கவலைப்படுறதே உனக்கு வேலையா போச்சு. அவளை செல்லமாய் திட்டினான் வசந்த். அது சரி அபி, குழந்தை இல்லைன்னு கவலைப்படுற, என்ன உன் பக்கத்துல வர வேண்டான்னு சொல்ற. இது என்ன லாஜிக்? நான் பக்கத்துல வரலனா நீ ஆசைப்படுறது எப்படி நடக்கும் என்று கண்ணடித்து கேட்டான் வசந்த். குழந்தை இல்லை என்று இந்த கவலைக்குள் செல்வது அவனுக்கு எப்போதும் பிடிப்பதில்லை. அதனால்தான் கிண்டல் செய்த சூழ்நிலையை மாற்ற முயற்சித்து கொண்டிருந்தான். அதில்ல வசந்த், இந்த முறையும் நாள் தள்ளி போயிருக்கு. எதுவுமே நடக்கலைன்னு ஒரே மனசா போயிடும். ஆனால் இப்படி ஒரு முறையும் நாள் தள்ளி போய் குழந்தை கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசனையிலே இருக்கிறது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. என்னால் முடியல. அது தெரியாமல் நீங்கள் வேற கோவிச்சுக்கிட்டே நான் வெளியே நிற்க வச்சிட்டீங்க என்று சொன்னவள் இப்போது அவன் நெஞ்சில் புதைந்து கொள்ள, ஏய் என்னடி சொல்கிற? இந்த மாதமும் டேட் தள்ளி போயிருக்கா? அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்களை பார்த்து கேட்ட வசந்த் முகத்தில் இதுவரை இல்லாத மகிழ்ச்சி வந்து ஒட்டி கொள்ள, ஆமாம், இந்த மாதமும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதனால தான் உங்களை பக்கத்தில் வராதிங்கன்னு சொன்னேன் என்று அபி சொல்லவும் அவள் கன்னத்தில் இதமாய் முத்தம் ஒன்றை வைத்தவன், கவலைப்படாத அபி, இத்தனை நாளாக நம்ம காத்திருந்தது வீண் போகாது. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நாளைக்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் என்று வசந்த் சந்தோஷமாய் சொல்ல, நாளைக்கே வா. வேண்டாம் வசந்த், இன்னும் 10 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பிறகு போகலாம் என்று வாடிய முகத்துடன் சொல்ல, இன்னும் 10 நாளைக்கு இதே ப்ரெஷரோட டென்ஷனாக இருக்க போறியா? நீ இப்படி கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறத என்னால் சத்தியமாக பார்க்க முடியலடி. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ என்ன வேணும்னாலும் இருக்கட்டும், லேட் பண்ணாமல் உடனே பார்த்துடணும். உன்ன மாதிரி என்னால் டென்ஷனாக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா என்று வசந்த் சொல்லவும், அப்போது ஹாஸ்பிட்டலில் வேண்டாம், நாளைக்கு ப்ரெக்னென்சி கிட் வாங்கி நாமே டெஸ்ட் பண்ணிடலாம் என்று அபி சொல்ல, ஓகே அப்படியே செய்யலாம். எந்த குழப்பமும் இல்லாமல் நிம்மதியாக இரு. இப்போவாது என் பக்கத்தில் வரியா என்றவன் அவளை அணைத்து கொள்ள இருவரும் கட்டி கொண்டு தூங்கி போனார்கள். தேவா அன்று அலுவலகத்திலிருந்து வீடு வந்து சேரும்போது மணி 8 இருந்தது. காரை நிறுத்திவிட்டு தேவா அறைக்கு வரும்போது பொன்னி ரதியை சாப்பிட வருமாறு அழைத்து கொண்டிருந்தாள். இருவரையும் பார்த்தவன், பொன்னி நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தன் அலுவலக கோட்டை கலட்டி ஹேங்கரில் மாட்டினான். சரி தம்பி, 2 பேரும் வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பொன்னி கீழே சென்று விட ஃப்ரெஷ்ஷாகி ரதியின் அருகில் வந்து அமர்ந்த தேவா, என்ன செல்லம்மா, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னைக்கு டைம் பாஸ் ஆச்சா என்று கேட்க, டைம் பாஸ் எங்கெங்க ஆச்சு, ரொம்ப போரிங்காக இருக்கு பாருங்க, சும்மா உட்கார்ந்தே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு என்று ரதி சொல்ல, இன்னும் 1 வாரம் தானே, சந்திரமதி மேடம் சொன்ன மாதிரி உன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ காலேஜுக்கு போகலாம் என்று தேவா சொல்ல, காலேஜுக்கு போகிறதெல்லாம் இருக்கட்டும், அட்லீஸ்ட் கிச்சனுக்காவது போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க. பொன்னி என்னை கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வந்தாலும் சேரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தா போதும்னு சொல்கிறாங்க. சும்மா பேசிட்டு எவ்வளோ நேரம்தான் இருக்க முடியும் தேவா? சின்ன சின்ன வேலை செஞ்சால் எனக்கும் டைம் பாஸ் ஆகுமே என்று ரதி கேட்கவும், உன் இஷ்டப்படி நீ என்ன வேணும்னாலும் செய்யலாம், அது சந்திரமதி மேடம் நீ ஓகேன்னு சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது என்று தேவா மீண்டும் சொல்ல, எனக்கு தெரியும், இந்த ஆர்டர் போட்டதே நீங்கள் தான். உங்ககிட்ட வந்து சொன்னேன் பாருங்க, என்ன சொல்லணும், அட்லீஸ்ட் எங்கள் வீட்டுக்காவது போயிட்டு வரட்டுமா என்று ரதி கேட்க, போயிட்டு வா, காலையில் நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன், ஈவினிங் நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று தேவா சொல்ல, இதுக்கு நான் இங்கேயே இருக்கேன் என்று ரதி பாவமாய் முகத்தை வைத்து கொண்டு சொல்ல, அதுதான் நானும் சொல்கிறேன், நீ இங்கேயே என் கூடவே இரு, அப்போ தான் நான் உன்னையும் நம்ம குழந்தையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பத்திரமா பார்த்துக்க முடியும். சரி, டைம் ஆச்சு, எனக்கு பசிக்குது, உனக்கு பசிக்கலையா, சாப்பிட போகலாமா என்று தேவா ரதியை அழைக்க, எனக்கு பசியே இல்லை, நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க. அதைத்தான் நான் பொன்னி அக்கா கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தேன், அவங்களும் விடாமல் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் வந்தீங்க என்று ரதி சொல்ல, சரிப்பா, 2 பேரும் கொஞ்ச நேரம் தோட்டத்தில் நடந்துட்டு பிறகு சாப்பிட போகலாம் என்று தேவா அழைக்க, நான் தான் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கேன், எனக்கு பசிக்கலை, நீங்கள் ரொம்ப பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கிறவர், உங்களுக்கு பசிக்கும், நீங்கள் தானே சொன்னீங்க பசிக்குதுன்னு, நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் மாடி மேலே போய் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன் என்று ரதி சொல்ல, மாடி மேலையா என்று யோசித்தவன், சரி இரு, அப்போது பொண்ணுக்கிட்ட சொல்லி சாப்பாட்டை மாடி மேலேயே எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம், நிலாச்சோறு என்று தேவா சொல்ல, நிலாச்சோரா, அதுவும் நல்லா தான் இருக்கும்,
நாங்கள் கூட வீட்டில் அப்பப்போ எல்லாரும் சேர்ந்து மாடி மேலே உட்காந்து நிலா சோறு சாப்பிடுவோம். கரண்ட் போயிடுச்சுன்னா மாடியில் கேண்டில் வச்சு அம்மா சாதம் உருட்டி கொடுப்பாங்க. நாங்கள் எல்லாரும் ரவுண்டாக உட்காந்து வாங்கி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். 2 in 1 நிலா சோறு, கேண்டில் லைட் டின்னர், எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம் என்று ரதி தேவாவிடம் சந்தோஷமாய் சொல்ல, சின்ன வயசில் அம்மா இருக்கும்போது நான், அபி அக்கா, அப்பா, பாட்டி எல்லாருமே மாடி மேலே போய் உட்காந்து நீ சொன்ன மாதிரி நிலா சோறு சாப்பிடுவோம். எனக்கும் அக்காவுக்கும் அம்மா தான் ஊட்டி விடுவாங்க. அம்மா இறந்த பிறகு எல்லாமே மாறிடுச்சு. மேலே குளிருதுன்னு சித்தி வரவே மாட்டாங்க. பாட்டிக்கும் கொஞ்ச நாளில் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இப்போது அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. எவ்வளவு அழகான நாட்கள் எல்லாம் அம்மாவோட முடிஞ்சு போச்சு என்று தேவா கண் கலங்கி பேச, இப்போ என்ன, உங்களுக்கு மழை மேலே போய் நிலா சோறு சாப்பிடணும் அவ்வளோதானே? சரி, பொன்னி அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் டின்னர் மாடியில் தான் சாப்பிட போகிறோம் என்று ரதி மகிழ்ச்சியாக சொல்ல, அதே மகிழ்ச்சி தேவாவிற்கும் வந்துவிட உடனே தன் ஃபோனை எடுத்து பொன்னியிடம் விஷயத்தை கூறினான். சரி தம்பி, இப்போவே எல்லாத்தையும் மாடி மேலே எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்கிறேன் என்று சொன்ன பொன்னி மற்ற வேலையாட்களிடம் சொல்லி உணவை மாடிக்கு அனுப்பி வைத்தாள். மற்ற எல்லோரும் டைனிங் ஹாலில் அமர்ந்து உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தனர். என்ன, தேவாவையும் ரதியும் காணோம் என கேட்டார் பாட்டி. அவங்க 2 பேரும் மாடி மேலே போய் சாப்பிட்றதா சொன்னாங்க. அதான் சாப்பாடு மேலே எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கேன் என்று பொன்னி சொல்ல, அதை கேட்டு மனோகருக்கும் பழைய ஞாபகங்கள் வர, அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, தேவகி இருக்கும்போது இப்படி தானே நம்ம எல்லாரும் மாடி மேலே ஒன்றா போய் உட்காந்து சாப்பிடுவோம் என்று கேட்க, அதை எப்படிடா மறக்க முடியும், தேவாக்கும் அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு போல, அதனால தான் மாடி மேலே போய் சாப்பிட்லான்னு சொல்லி ரதியை அழைச்சிட்டு போயிருக்கான் என்று சொன்ன பாட்டி, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு வரட்டும். ரதியை இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் நல்லபடியாக பார்த்துக்கணும். அவள் வயிற்றில் வளர்றது நம்ம குடும்ப வாரிசு என்று சொல்ல, மனோகர் மட்டும்தான் அதற்கு தலையசைத்தார். மூர்த்தியும் யசோதாவும் நீங்கள் என்ன பேசினால் எங்களுக்கு என்ன என்பது போல் உணவை வயிற்றுக்குள் தள்ளுவதிலேயே மும்புறமாய் இருந்தனர். நேற்று ஆபியை பார்க்கும்போது எனக்கு மனசே தாங்கலை மனோகர். ரதிக்கு மாதிரியே ஆபிக்கும் ஒரு குழந்தை கிடச்சிருச்சுன்னா போதும், எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை, நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன் என்று பாட்டி சொல்ல, என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு வேண்டியதையெல்லாம் நீங்கள் தானே பார்த்து பார்த்து செய்யணும், அதுக்குள்ளே கண்ணை மூடிடுவேன் அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க, இனிமே இப்படியெல்லாம் பேசாதீங்க என்று மனோகர் வருத்தத்துடன் சொல்ல, சரிடா சரிடா, இனிமே பேச மாட்டேன், நீ சாப்பிடு என்று பாட்டி மனோகரை சமாதானப்படுத்த எல்லோரும் சாப்பிட்டு முடித்தார்கள். தேவாவும் ரதியும் மாடிக்கு சென்றனர். அங்கு ஒரு கம்பளம் விரித்து அதில் உணவு பதார்த்தங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இருவரும் இரவை ரசித்தபடியே மகிழ்ச்சியோடு மேலே வந்தார்கள். இருள் சூழ்ந்த வானம், அதில் ஒளிரும் நிலவுக்கு போட்டியாக மின்னிக் கொண்டிருந்த நட்சத்திரங்கள். ரதியை கையை பிடித்து அழைத்து சென்ற தேவா அவளை கம்பளத்தில் அமரச் செய்தான். அவனும் ரதியின் அருகில் அமர்ந்து கொள்ள அவன் மனதில் மீண்டும் தேவகியின் நினைவுகள் வந்து மோதியது. கண்களை அழுத்தமாக மூடி திறந்து மேல் வானத்தை பார்த்தான். ரதி அவன் கைகளை ஆதரவாக பற்றி கொண்டாள். அவன் கண் கலங்குவதை பார்த்தவள், பசிக்குது சாப்பிடலாமா பேச்சை மாற்றினாள். சரி என்று அவன் இருவருக்குமான தனித்தனி தட்டை எடுத்து வைக்க, 2 தட்டு எதுக்கு, ஒரே தட்டில் சாப்பிடலாமே என்று அன்னையின் அன்பிற்காக ஏங்கிய அவன் மனதை புரிந்து கொண்டவளாய் அவளே உணவை பிசைந்து தேவாவின் கையில் கொடுக்க, அவனும் அவள் அன்போடு கலந்த அந்த சுவையான உணவை அவள் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு வாயாக வாங்கி சாப்பிட ஆரம்பித்தான். அவள் அன்பிலும் உணவின் சுவையிலும் தன்னை மறந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவன், செல்லம்மா என்னது, நீ சாப்பிடாம எனக்கே கொடுத்துட்ருக்க, எனக்கு போதும், நீ முதல்ல சாப்பிடு, என் செல்லத்துக்கு பசிக்க போகுது என்று அவள் வயிற்றை தொட்டு காட்ட, செல்லத்துக்கு இப்போ பசி இல்லை இல்லடா என்று குழந்தையிடம் பேசியவள், நான் தான் சொன்னனே எனக்கு பசிக்கலன்னு, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும், நீங்கள் தான் ரொம்ப பசியோடு வந்தீங்க, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா நான் சாப்பிட்றேன் என்றவள் அவனுக்கு அன்னையாகவே மாறி போயிருந்தாள்.